அந்தமான்ல மொத்தமா 6 பழங்குடி இனங்கள் இருக்காங்க. அந்தமானிஸ், ஓன்கே, ஜாரவா, சென்டினலிஸ் இவங்க தான் ரொம்ப ஆக்ரோஷமானவங்க. யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. அப்படியே மீறி யாராவது அந்த தீவை நெருங்கினா விஷம் தோய்ந்த அம்புகளை வீசுவாங்க. இப்ப நம்ம பேசுற ஷோம்பென் மக்கள் தான் கிரேட்டர் நிக்கோபார்ல இருக்கவங்க. இது இல்லாம நிக்கோபாரிஸ் அப்படின்னு மக்கள் இருக்காங்க. அவங்க ஓரளவுக்கு நவீன உலகத்தோட இணைஞ்சு வாழ்றாங்க. இப்ப ரொம்ப கவலைப்படுற விஷயமா என்ன இருக்குன்னா ஷோம்பென் மக்களோட நோய் எதிர்ப்பு சக்தி தான். அவங்க பல ஆயிரம் வருஷமா தனிமைப்பட்டு வாழ்றதுனால அவங்களுக்கு வெளி உலகத்துல இருக்கிற வைரஸ், பாக்டீரியாக்களுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி இருக்காது. ஒரு சின்ன சளி, காய்ச்சல் வந்தா கூட அந்த இனமே அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அவங்க வாழற இடத்துக்கு நம்மள விடவே மாட்டாங்க. ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னா 2014 மக்களவை தேர்தல்ல தான் ஷோம்பென் மக்கள் முதல்ல வாக்களிச்சாங்க. 15 பேர் காட்டை விட்டு வெளியில வந்து கேம்பல் பே வாக்குச்சாவடியில தங்களோட ஜனநாயக கடமையை ஆத்தினாங்க. மிகப்பெரிய விஷயமா இது பேசப்பட்டுச்சு. இவங்க பொதுவாவே வெளி உலகத்தோட நேரடியா பேசுறதில்ல. வனத்துறை அதிகாரிகள் காட்டோட எல்லையில இவங்களுக்கு தேவையான கத்திகள், துணிமணிகள், பாத்திரங்களை எல்லாம் வச்சிருவாங்க. ஷோம்பென் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு திரும்பவும் காட்டுக்குள்ள போயிடுவாங்க. 2004 வருஷம் சுனாமி வந்தப்ப இவங்களோட இருந்த தொடர்பு முழுசா துண்டிக்கப்பட்டுடுச்சு. அப்ப எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஷோம்பென் மக்கள் இந்த சுனாமியில இறந்து போயிட்டாங்க, முழுசா அந்த இனமே அழிஞ்சிடுச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா நடந்தது வேற. அந்த மக்கள் இயற்கையை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. கடல் பின்வாங்க வச்சே ஆபத்தை உணர்ந்து மலை உச்சிக்கு போய் தப்பிச்சிட்டாங்க. இது உலகத்தையே ஆச்சரியப்பட வைத்த ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ திட்டம் என்ற பெயர்ல அரசாங்கம் அவங்க உலகத்துக்குள்ள நுழையறத எப்படி எடுத்துக்க போறாங்க? உண்மையை சொல்லணும்னா ஷோம்பென் மக்கள் இந்த திட்டத்தை பத்தி எதையுமே இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கல. அவங்க கிட்ட யாரும் கருத்து கேட்கவும் இல்லை. அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா அவங்களோட இருப்பிடத்தை பாதிக்காத அளவுக்கு தான் திட்டம் இருக்கும்னு சொல்லுது. ஆனா அவங்க வேட்டையாடுற இடத்துல கப்பல் முனையம் வந்தா அவங்க எங்க போவாங்க? இதுதான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களோட கேள்வி.